வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ 2 எடுத்திருக்கேன். 50 பைசே ஷாம்பூ இருக்குல்ல, ஸோ அதுதான் 2 எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பாட்டிலில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 ஷாம்பூவையும் இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாம்பு கூட நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஷேக் பண்ணோடனே லைட் ப்ளூ கலரில் இது வந்து சேஞ்ச் ஆயிரும், நல்ல நுரையோடு இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் மாற்றிட்டு இதையும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஷேக் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபெவிகம் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபுல் ஃபெவிகம்மையுமே நான் வந்து இதில் வந்து பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 ரூபா ஃபெவிகம் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த க்ளூவும் அப்புறம் அந்த ஷாம்பூ அண்ட் வாட்டர் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆக்டிவேட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹோம்மேட் ஆக்டிவேட்டர். 8 ருபீஸ் இருந்தால் போதுங்க, இந்த ஆக்டிவேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டரை வந்து 5 டைம்ஸ் வந்து ட்ராப்பாக ஆட் பண்ணி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆக்டிவேட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 6 டைம்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணால் போதும். இந்த ஆக்டிவேட்டர் வந்து நல்லா வந்து இந்த ஷாம்பூ அண்ட் க்ளூவில் வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறேன். ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பம் அண்ட் தோசைக்கெலாம் வந்து ஆட் பண்ணுவாங்கள்ல, அதுதான் பேக்கிங் சோடா. ஸோ அதை தான் ஒரு பிஞ்ச் எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்லைம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைம் எடுத்து நம்ம வந்து விளையாட முடியாது. கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து விளையாடலாம். நான் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்லைம் வந்து நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை வந்து இந்த பவுல்லேருந்து எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கைகளில் வந்து ஒட்டும், அப்புறம் நல்லா நம்ம வந்து ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து விளையாடும்போது இது அவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த ஸ்லைம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எப்படி ஸ்லைம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கற்றுக்குருவாங்க. நம்மளோட சேனல்லையே நிறைய ஸ்லைம் வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.